ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன நியூ பிசினஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எக்ஸ்போர்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. எக்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்தவன் பிடிச்சோம் அப்படின்ட்டு எக்ஸ்போர்ட்ல நீங்க பண்ணிட முடியாது. ஒரு ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து HSN நம்பர் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். அதே மாதிரி வந்து எப்படி என்னென்ன வெரைட்டிஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் கொண்டே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலான்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன கண்ட்ரிஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம், டியூட்டி ஃப்ரீயாக எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எங்கே போய் நம்ம அந்த பொருளை வாங்குறதுன்ட்டு பார்க்கணும். அதே மாதிரி அந்த பொருளோட காஸ்டிங் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ராஃபிட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கணும். அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும்னு பார்க்கணும். அங்கே எப்படி சாம்பிள் அனுப்புறதுன்ட்டு பார்க்கணும். அதே மாதிரி என்ன ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்களா, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். என்னென்ன ஆர்கனைசேஷனில் நம்ம என்னென்ன அத்தாரிட்டிஸில் RCMCலையா இல்லை என்ன போர்டுலையா இல்லை கவுன்சிலையா அப்படின்ட்டு எங்கே வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்காமல் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் சீரிஸ் வந்து ஒரு 10 to 15 வீடியோஸ் நம்ம பண்ணலாம்னு இருக்கிறோம். இந்த சீரிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பற்றி ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது பற்றி அருமையான பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருங்க. நிறையா கண்ட்ரீஸில் நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் நமக்கு தெரியாதனால யாருமே அதை பெருசாக எடுத்து பண்ணுறதில்ல. தெரிஞ்சவங்க மட்டும்தான் ரொம்ப கம்மியான மக்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து. ஸோ இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்கள் சோஷியல் மீடியா மூலமாகவோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்போர்ட் சீரிஸை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் அவங்களுமே நல்லா பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஐ திங்க் தமிழ் பிஸ்னஸ் சேனலில் நம்ம தான் எக்ஸ்போர்ட் சீரிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேறு எங்கேயுமே கண்டிப்பாக அந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். உங்கள் ஏஜ் கேட்டகரி யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலில் ஃபார்வர்ட் பண்ணி இந்த வீடியோஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்குங்க. இந்த சீரிஸ் இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுற எக்ஸ்போர்ட் சீரிஸில். ஸோ இந்த சீரிஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி உங்களோட வியூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் பொறுத்து நான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃபர்தர் ட்ராக் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மூணு இது டிசைட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற எக்ஸ்போர்ட் வந்து மேனுஃபேக்சரரா இல்லை ட்ரேடிங்கா இல்லை சர்வீஸ் ப்ரொவைடரா, இது ஃபஸ்ட்டு வந்து 3 வந்து பார்க்கணுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்ட்டு வச்சு போட்டு நீங்கள் வந்து FSSAI லைசன்ஸ் வச்சுருந்தாலோ இல்லை ஸ்பைஸ் போர்டு லைசன்ஸ் வச்சுருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு செல்லாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்களா அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதை நீங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா மேனுஃபேக்சர் கீழே வருவீங்க. அடுத்து ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வேற ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கி இன்னொருத்தர்கிட்ட செல் பண்ணீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க வெளிநாட்டுக்கு அப்படின்னா அது வந்து ட்ரேடிங் கீழே வரும். சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ஒரு அறிவை வச்சு உங்கள் சொந்த மூளையை வச்சு ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க அடுத்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல சர்வீஸ் ப்ரொவைடர் கீழே வரும். இது வந்து 3 டைப் ஆஃப் எக்ஸ்போர்ட் இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் வந்து சோல் ப்ரொப்ரேட்டரா இல்லை ஜாயின்ட் பிஸ்னஸான்னு பார்க்கணும். அப்படி சோல் ப்ரொப்ரேட்டர்னா பிரச்சனை இல்லை. அப்படி ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறீங்களா இல்லை LLPயை பண்ணுறீங்களா இல்லை ப்ரைவேட்டாக பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு இது 2 டிசைட் பண்ணிக்கங்க. அப்புறம் இது ஃபஸ்ட்டு இது 2. அடுத்து தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் பேங்க்ல ஓப்பன் பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட் வந்து எல்லா பேங்க்லையும் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து செக் பண்ணுற எதுலைன்னா ஆத்தரைஸ்டு டீலர் கோடு ஒரு பேங்க் இருக்கும். நிறைய பேங்க்ஸ் ஆத்தரைஸ்டு டீலர் கோடு இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்காக இருக்கும், சின்ன ஸ்மால் ஈக்விட்டி ஃபினான்ஸ் கேபிட்டலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு டீலர் கோடு கண்டிப்பாக இருக்காது. பெஸ்ட் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன, நேஷனலைஸ்டு பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே வந்து ஆத்தரைஸ்டு டீலர் கோட் கண்டிப்பாக இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க் மேனேஜர்கிட்டையோ டெப்டி மேனேஜர்கிட்டையோ அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்டையோ கிளர்க்கிட்டையோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. உங்கள் பேங்க்குக்கு ஆத்தரைஸ்டு டீலர் கோட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் மட்டுமே அந்த பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா வந்து அது வந்து பின்னாடி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு அது வந்து நல்லா உதவும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து GST ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அது வந்து ஈஸியான மெத்தட் தான். எந்த சைட்லேயே நீங்களே GST ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IE கோடு வந்து நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புரோக்கர்ஸ் மூலமாக போய் IE கோடு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. புரோக்கர்ஸ் மூலமாக நீங்கள் போகவே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து dgft.gov.in அந்த வெப்சைட்டுக்கு போங்க. ஐ வில் ரிப்பீட், dgft.gov.in அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு பேன் கார்டும் மொபைல் நம்பர் கண்டிப்பாக மேண்டேட்டரி வச்சுக்கோங்க. அது வந்து OTP ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து OTP என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இது ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணணும். நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்களா இல்லை சர்வீஸ் ப்ரொவைடர் பண்ண போகிறீங்களா இல்லை ட்ரேடிங் பண்ண போகிறீங்களான்னு கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். அது வந்து மாற்றி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் IE கோடு எடுக்கிறது உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்னு செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸ் அது வந்து செல்லாது. பையரை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சில கண்ட்ரீஸில்.
ஸோ அதனால சொல்கிறேன், இது ஏரியா கோடு கண்டிப்பாக கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். சென்னை அப்படின்னா அந்த ஏரியா கோடு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து மதுரையில் இருப்பாங்க, இப்போ ஏரியா கோடு சென்னையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வந்து மதுரையிலேருந்து ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஐஇ கோடில் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால் வந்து ஏரியா கோடு பார்த்து பத்திரமா கரெக்டாக தெரியலனா 4 பேர்த்துக்கு கேட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள் ஏரியா கோடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படிம்பாங்க. அதை வந்து யூஸ் பண்ணி ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்கள் ஐஇக்குள்ளேயே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வெளியே வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சைட்ஸில் போய் நீங்கள் போய் டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து ஐஇ கோடை கொடுத்தீங்கன்னா அது பண்ணிக்கும். அது நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் வெப்சைட்டே. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வெப்சைட் அகைன் ஐ வில் ரிப்பீட், dgft.gov.in. இந்த வெப்சைட்டுக்கு போங்க, ஐஇ கோடு பக்காவாக நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். RCMC ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். RCMC ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படிம்பாங்க. RCMCனா இது என்ன அப்படின்னு பார்க்கவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கோகனட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோகனட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து வெளியே மலேசியாக்கு பண்ணுறேன், இந்தோனேஷியாக்கு பண்ணுறேன், அமெரிக்காக்கு பண்ணுறேன், சைனாக்கு பண்ணுறேன், யூரோப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நிறைய கோகனட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் 37 அத்தாரிட்டிஸ் இருக்குது. 37 அத்தாரிட்டிஸில் உங்கள் ப்ராடக்ட் எதுக்கு கீழே வரும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதே மாதிரி 7 போர்டு இருக்குது. 7 போர்டுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா காஃபி போர்டு, அதே மாதிரி டீ பவுடர் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா டீ போர்டு, ரப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா ரப்பர் போர்டு, காயர் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா காயர் போர்டு, அதே மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் பண்ணுறீங்களா திராட்சை முந்திரி அது மாதிரி பண்ணுறீங்கன்னா ஸ்பைஸ் போர்டு, கோகனட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா கோகனட் போர்டு, டொபாக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா டொபாக்கோ போர்டு. ஸோ இது மாதிரி 7 போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது கோகனட் அப்படின்னா நீங்கள் கோகனட் போர்டில் RCMC ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி 37 அத்தாரிட்டிஸ் இருக்குது, 7 போர்டு இருக்குது, அதே மாதிரி 28 எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனல் கவுன்சில்ஸ் இருக்குது. என்ன எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனல் கவுன்சில் அப்படின்னா SCPC அப்படிம்பாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், லெதர் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அது மாதிரி நிறைய அதை தவிர இந்த 7 போர்டை தவிர வேறு எதில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அப்படி எந்த ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டுமே தான் கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கிளாத் எக்ஸ்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். நீங்கள் போய் கிளாத் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு FSSAI லைசன்ஸ் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக செல்லாது. FSSAI லைசன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லெதர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு போட்டு நீங்கள் வந்து அப்பேடாவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அப்பேடால் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் அப்பேடா. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும். சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக வாங்கிக்கணும். இந்த RCMC சர்டிஃபிகேட் பக்காவாக கரெக்டாக வாங்கி என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதுக்கு என்ன FIEO அப்படிம்பாங்க. FIEOனா என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அப்ராட்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸு இல்லாட்டி மந்த்லி ட்வைஸ் த்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் நடக்கும். அந்த ப்ரொமோஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகேட்ஸ் அப்ராட்லேருந்து டெலிகேட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டீலர்ஸ் வந்து அங்கே நிறைய பேர் வருவாங்க, டைரக்ட் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அது மாதிரி ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ் நிறைய மீட்டிங்ஸ் மாதிரி பிஸ்னஸ் மீட்டப்ஸ் மாதிரி நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா அந்த FIO ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்விடேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா பையர்ஸ் நீங்கள் வந்து மீட் பண்ணி பேசிக்கலாம் டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து. அடுத்து வந்து நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAIலேருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வாங்கியிருக்கணுங்க. அதில் வந்து 3 டைப் இருக்குது FSSAIயில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் FSSAI அப்படிம்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் வில்லேஜிலிருந்து நீங்கள் வந்து ஒரு 12 லட்ச ரூபா டர்னோவருக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 100 ரூபா செலவாகு. அதுக்கு வந்து பேசிக் FSSAI எடுத்தால் போதும் உங்களுக்கு வந்து நீங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்டேட் FSSAI. இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து above 12 lakh இருந்து பார்த்தீங்கன்னா 20 crore வரைக்கும் ஸ்டேட் FSSAI எடுத்தால் போதும் உங்களுக்கு வந்து. அதுவுமே பார்த்தீங்கன்னா வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே தான் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் இப்போ சரக்கு ஏற்றுறீங்கன்னா கன்னியாகுமரியில் இறக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ இன்பிட்வீன் இதுக்குள்ளே வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம் பேசிக் அண்டு ஸ்டேட்டில். நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட் சென்ட்ரல் FSSAI எடுக்கணும். சென்ட்ரல் FSSAI எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டர்னோவர் லிமிட் கிடையாது. அதே மாதிரி ஒரு 7500 ரூபா செலவாகும் சென்ட்ரல் FSSAI எடுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் எங்கே வேணாலும் போய்க்கலாம், இந்தியாவுக்குள்ள எங்கே வேணாலும் போய்க்கலாம், எக்ஸ்போர்ட்டிங் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் FSSAI சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வாரண்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து உதய் ஆதார் வந்து 2 கேட்டகரி இருக்குது எலிஜிபிள். பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சருக்கும் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் பார்த்தீங்கன்னா உதய் ஆதார் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிறைய பேர் தப்பு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உதய் ஆதாரில் ப்ரொவிஷனே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்க
அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உதயாதார் எடுக்க தேவையே கிடையாது. உங்களுக்கு வந்து ஆதார் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் நீ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு பொருள் தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லாட்டி உங்கள் மூளையோ உங்கள் அறிவு திறமை யூஸ் பண்ணி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அந்த நாலேஜில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டுமே தான் நீங்கள் வந்து உதயாதார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உதயாதாரில் ப்ரொவிஷனே கிடையாது. அதில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கவே வேண்டியதில்லை, அது தேவையும் இல்லை. எந்த கண்ட்ரிஸும் அது கேட்கவும் மாட்டாங்க. ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உதயாதார சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஐ திங்க் நம்ம வந்து என்னென்ன டைப் ஆஃப் மேனுஃபேக்சரில் பண்ணுறோமா, ட்ரேடிங்கில் பண்ணுறோமா, சர்வீஸ் ப்ரொவைடரில் பண்ணுறோமான்னு பார்த்தாச்சு, சோல் ப்ரொப்ரேட்டர் பண்ணுறோமா இல்லை ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணுறோமான்னு பார்த்தாச்சு, ஆத்தரைஸ்டு டீலர் வச்சு பண்ணுறோமா அப்படின்ட்டு பார்த்தாச்சு, கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, ஜிஎஸ்டி கோட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத பற்றி பார்த்தாச்சு, ஐஇ கோடு பற்றி பார்த்தாச்சு, ஆர்சிஎம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்த்தாச்சு, அத்தாரிட்டிஸ், போர்ட்ஸ், கவுன்சில்ஸ் இதெல்லாம் பற்றி பார்த்தாச்சு, அப்பாடாவோட பர்பஸ் என்ன, எஃப்ஐஇஓட பர்பஸ் என்ன இதையும் பார்த்தாச்சு, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு, உதயாதார் பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ இனி வந்து அடுத்து வர சீரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான முக்கியமான ஸ்டெப்ஸ் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் மேண்டேட்டரியாக வேணும், எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு தேவைப்படுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சீரீஸில் கண்டிப்பாக அடுத்தது பார்ப்பீங்க. அடுத்து வித்தின் 2 டேஸில் அடுத்த சீரீஸ் போஸ்ட் பண்ணிடுவோம். இதோட நான் எபிசோட் 1 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற அடுத்தடுத்த குட் கண்டென்ட் குவாலிட்டி வீடியோஸ் இந்த எக்ஸ்போர்ட் சீரீஸ்லாம் சூப்பராக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குங்க. நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பண்ணல, அது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு ஒரு நாலேஜ் கேதர் பண்ணிக்கங்க. நாலேஜ் கேதர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதா ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ உங்களை அடுத்த ஒரு இதே மாதிரி நல்ல ஒரு குட் இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் மை விஜய், பை.